ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நாளைய தினம் 11/11/25. நாளைய தினம் பிரபஞ்சத்தின் சக்தி வாய்ந்த நாள். செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருகின்றது. செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதியான முருகபெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பானதாகும். 11/11 தேவதை எண், ஏஞ்சல் நம்பர். 11/11 பிரபஞ்சத்தின் வாயில் திறக்கப்படுவதை உணர்த்துகிறது. எண் கணிதம் ஆன்மீகத்தின் முதல் தொடக்கம். 11/11 அடிக்கடி பார்க்கும்போது பிரபஞ்சம், அதாவது ஆன்மீக பாதையில் நீங்கள் சரியான பாதையில் செல்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம். 11/11 அடிக்கடி பார்க்கும்போது பிரபஞ்சம் உங்களை தயார்படுத்துகிறது என்று பொருள். உங்களின் விரும்பிய ஆசைகள் இப்பொழுது நிறைவேற தயாராக உள்ளன. 1. பிரபஞ்சம் என்ன சொல்ல வருகின்றது? நிகழ்தலின் வாயில் திறக்கிறது. 11/11 பார்க்கும் பொழுது உங்களை தயார்படுத்துகிறது. உங்களின் விரும்பிய ஆசைகள் இப்பொழுது நிறைவேற தயாராக உள்ளன. 11/11 பார்க்கும் பொழுது உங்கள் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது? பயமா, கவலையா, ஆசையா? அப்பொழுது பிரபஞ்சத்தின் வாயில் திறக்கப்படுகின்றது. அதனால் எதிர்மறையான எண்ணங்களை உடனடியாக நிறுத்துங்கள். உடனடி முடிவு எடுங்கள். 11/11 என்பது தாமதிக்காமல் செயல் செய்ய வேண்டிய நேரம். ஒரு புதிய வேலையை தொடங்க அல்லது ஒரு முடிவு எடுக்க நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்றால் இந்த எண் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கின்றது. இந்த சக்தி வாய்ந்த நேரத்தை சாதாரணமாக கடந்து செல்லாதீர்கள். 11/11 பார்த்தவுடன் நீங்கள் எங்கு இருந்தாலும் உடனடியாக கண்களை மூடி ஒரு நிமிடம் மௌனமாக இருங்கள். உள்ளே செல்லும் காற்றை உணருங்கள். இந்த மௌனத்தில் உங்கள் ஆசையை சத்தமில்லாமல் பிரபஞ்சத்திற்கு சமர்ப்பியுங்கள். இந்த ஒரு நிமிட அமைதி உங்களை பிரபஞ்சத்தின் அலைவரிசையுடன் சரியாக இணைக்கும். 11/11 என்பது நிறைவு உணர்வுடன் அதிக சக்தியை அளிக்கின்றது. உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் விரும்புகிறீர்களோ அது ஏற்கனவே கிடைத்துவிட்டது என்று கற்பனை செய்யுங்கள். உங்களுக்கு தேவையான செல்வம், நல்ல வேலை, மகிழ்ச்சி, உடல் ஆரோக்கியம், மன அமைதி எல்லாம் கிடைத்துவிட்டது என்று நன்றி உணர்வுடன் உணருங்கள். நீங்கள் எவ்வளவு அதிகமாக இப்பொழுது நன்றி உணர்வுடன் இருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.